அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். அதாவது நாம் தமிழர் கட்சியை சார்ந்த இணையதளத்தில் பயணிக்கக்கூடிய நண்பர் தென்னகம் விஷ்ணு, அண்ணன் சாட்டை துரைமன் அவர்கள், அண்ணன் இசை மதிவாணன் அவர்கள், அண்ணன் இடுமான கார்த்திகர்கள், அதாவது இவங்க எல்லாருமே யூடியூப்பும் வச்சுருக்காங்க, களத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க. இப்போ எங்கள் வீடுகளுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எண்ணெயை சோதனை வந்திருக்கு. அதாவது நம்ம ஊர் வழக்கம் எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஆம்புலன்ஸ் வந்துட்டாலே அந்த ஏரியாவே ஒரு செகண்ட் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு படபடப்பாகவே இருப்பாங்க அந்த ஏரியா முழுக்கவே. அதுவும் காவல்துறை அதிகாரம் வச்சுக்கோங்களேன், ஒட்டுமொத்தமாக ஏறி இருக்க மாட்டேன், எல்லாம் பயந்து போய் என்னாச்சு வீட்டுக்கு போலீஸ் இருந்துச்சு, என்ன பிரச்சனை சொல்லி ஏதோ ஒரு தெருக்கு போலீஸ் இருந்துச்சுன்னா ஊர் எல்லைக்கு வரைக்கும் தெரிஞ்சு, ஆகா இந்த வீட்டில் பாலா வீட்டு போலீஸ் போயிடுச்சுடா, ஏதோ பிரச்சனைப்பா, ஏதோ பண்ணிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். என்ன காரணம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த காலகட்டத்தில் போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்துட்டாலே ஐயோ அம்மா என்ன கொல்றாங்கன்னு சொல்லி கதறி அழுத தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள், அது குறிப்பாக சீமான் போன்றவர்களில் கிட்டத்தட்ட ஒரு அரசியல் கட்சி தலைவர் 100க்கு மேற்பட்ட வழக்கை சந்தித்து ஒரு தலைவராக, அரசியல் கட்சி தலைவராக அண்ணன் சீமானவர்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒரு கட்சியோட தலைமை ஒருங்க இப்போ 100 வழக்கு சந்திச்சிருக்காங்கன்னா, அதற்கு அதை பார்த்து வளர்ந்த தம்பிகள், அதை பார்த்து இருக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும். அப்படி இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும், நாம் தமிழர் கட்சி சார்ந்த உறவுகள்கிட்ட என்ன விசாரணைனா உடனே இணையதளத்தை எழுதிட்டாங்க. வெளிநாட்டிலேருந்து பணம் வந்துருச்சு. வெளிநாட்டிலேருந்து பணம் வந்ததுனால தான் எண்ணெயே நேரடியாக வந்துருச்சு. அதுவும் சிபிசிடி வரல, தமிழ்நாடு காவல்துறை வரல, தேசிய புலனாய்வு, அதாவது எண்ணெயை தேசிய ஒன்றியத்திலேருந்து நேரடியாக வந்துட்டாங்கன்னு சொல்லி இங்கே ஒரே நம்ம வீட்டுக்கு ரைடு வந்துருச்சா, நம்ம வீட்டுக்கு சோதனை பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம நினைக்கிறத விட, இந்த உடம்பிற்கு தற்கொலை முண்டங்கள் இருக்குது தெரியுமா, தற்கொலை முண்டங்கள், அந்த முண்டங்கள் மூலக்கு கொதுகலமாக கொதிக்க ஆரம்பிச்சிட்டான். சாட்டை திருமணம் வீட்டில் வெளிநாட்டில் பணம் கரைச்சி, வெளிநாட்டு பணங்கள் கைப்பற்றப்பட்டுருச்சு. தென்னக விஷ்ணு வீட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒன்று, அந்த நாடே தெரியாதான், அந்த நாட்டிலேருந்து பணம்லாம் நாடே உருவாக்கலையா, அவருடைய அந்த பணம் தென்னக விஷ்ணு வீட்டில் இருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த தற்கொலை முன்ன ஊப்பிகள் இருக்கலாம், அந்த முண்டங்களுக்கு பதிவு போட்டிருக்காங்க. அதை நடந்து என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு வருஷம் முன்ன குட்டி இந்த ஓமந்தூர்னு ஒரு ஏரியாவில் வெடிகுண்டி தயாரிக்காங்க. ஒரு 3 காலேஜ் பசங்க தயாரிக்கிறாங்க. அதாவது யூடியூப்பை பார்த்து எப்படி தயாரிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு எல்டிடி மீள் கட்டமைப்பு உருவாக்குறாங்க, அதற்கான சோதனையாக இருக்கான்னு சொல்லிட்டு அந்த 3 பேர் மீது வழக்கு கொடுக்குறாங்க. அந்த 3 பேர் ஜாமீன் வாங்கி வீட்டை பார்த்து போயிட்டாங்க. அது வேறு விஷயம். இப்போ அதில் இருக்கக்கூடிய ஒருத்தர், அதாவது இது எல்லாம் ஒருங்கிணைச்ச சீலன் ஒருத்தர் ஜெர்மனியில் இருக்கிறாமா. அந்த ஜெர்மனியில் இருக்கக்கூடிய சீலன் இந்த இணையதளத்தில் மூலமாக எல்டிடிக்கு ஃபண்டு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இது மூலமாக யூடியூப் மூலமாக எல்டிடியை மீள் கட்டமைப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லி தென்னகம் விஷ்ணு, ஆனால் இடுமான கார்த்திகருக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப்பில். அவர் வாட்ஸ்அப் பதில் சொல்லிட்டார், எனக்கு நாளைக்கு கூட்டம் இருக்குது, 5ஆம் தேதி வேணால் பார்ப்போம், நேரில் ஆஃபீஸுக்கு வந்து அண்ணா வாட்ஸ்அப்பில் பதில் சொல்லி முடிச்சிட்டாப்புல, வெளியூரில் இருக்கேன், இப்போ எனக்கு வர முடியாது சொல்லி அண்ணன் அனுப்பி முடிச்சிட்டாப்புல. அப்போ அண்ணன் சாட்டை திருமுருகன் வீட்டுக்கு திருச்சிக்கு போயிருக்காங்க. அண்ணன் இருக்கிறது சென்னையில். சரி நீங்கள் அங்கே ரைட் பண்ணிட்டு இருங்க, போகிறீங்க போதும் கூட்டி கட்சிக்கு நிதி கொடுத்துட்டு போக சொல்லி அண்ணன் சென்னையில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த பக்கம் நம்ம ஊருக்காரர் நம்ம மதியண்ணன், அவர் வீட்டுக்கு காலை எஞ்சி உட்காந்து வீடு எப்படி நமக்கு தெரியும். உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சியில் மதியம் பயணிக்கக்கூடியவங்க நாம் தமிழ் அண்ணன் மதியம் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். அண்ணன் வீடு எப்படி இருக்கும், அண்ணன் எப்படி பின்படுத்த மக்கள் கட்சி வேலை பார்த்து எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவர் வீட்டுக்கு போயிருக்காங்க, கதவை திறந்துருக்காங்க, வீடு ஒரே ஹால் தான் திறந்துருக்காங்க. தம்பி மதி இப்படி இருந்திருக்க பார்த்து ஒரு காவல்துறை அதிகாரி சொல்லியிருக்காரு, தொழில்கள் திப்புன்னு மொட்டை எண்ணெயும் நின்றுச்சு, என்னன்னே விவரம் தெரியல, இப்படி உனக்கு ஏதோ சீலன் கொடுத்து தொடர்பு இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு சீலனெல்லாம் தெரியாது, எனக்கு தெரிஞ்ச சீமான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஒத்து மொத்தம் பதில் சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டு போனதில் எண்ணெய்க்கு வசூல் வேட்டை அள்ளி இருக்கு. என்னன்னா, இது வரைக்கும் தலைவர் பிரபாகரனை பற்றி படிக்காதவங்க இன்றைக்கி இந்த புத்தகத்தை வாங்கிட்டு போயிருக்காங்க. இடுமான் எழுதிய புத்தகங்கள், அப்போ தலைவர் பிரபாகரனை சம்பந்தமான புத்தகங்கள், புகைப்படங்களை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது படித்தா வச்சு எல்டிடி எப்படி உண்மையிலே இந்த மக்களுக்காக போராடிச்சு, எல்டிடியை இந்த இந்திய ஒன்றிய அரசு எதுக்கு தடை பண்ணியிருக்கு, அது பின்னாடி கூட அரசியல் என்னன்னு சொல்லி இந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரிவதற்கு நம்ம நண்பர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம உறவுகள் புத்தகத்தை பரிசாக கொடுத்துருக்காங்க. அதாவது எண்ணெயை போச்சுன்னா எண்ணெய் மூலமாக ஒரு வழக்கு வரும், அது மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் எண்ணெய்க்கே புத்தகத்தை பரிசாக கொடுத்த ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி தான்.
அதாவது அவங்க வந்ததெல்லாம் பரவாயில்ல, எங்கே வரணும்னு ஒன்று இருக்கலாம். இப்போ திமுக கட்சிக்கார வீட்டுக்கு போனால் இந்த காசுக்கு சாட்டையை போடலாம். இப்போ நீ வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 ரூபா தண்ணிக்கு நீங்கள் கொடுக்கணும்னா அது நீங்கள் தான் காசே கொடுக்கணும். எங்களுக்கு 1 லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் அக்கை ஃபைன் கொடுக்கணும்னா எங்கிட்ட இருக்க உப்பு தண்ணி மாதிரி தான் இருக்கும். எங்கள் ஊரில் நல்ல தண்ணி மாதிரிலாம் இருக்காது. ஆற்று தண்ணி உப்பு தண்ணி மாதிரி தான் இருக்கும். நீ தண்ணி குடிக்கிறனாலே நீ 20 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வருவோம் நாங்கள். இப்போ நீ வந்த தப்பில் எங்கே வரணும்னு ஒரு வரமுறை வேண்டாமா? நேராக வந்துட்டாங்க, வந்து உட்காந்துட்டு பார்த்துட்டு சே ரைட்டு இவங்க முழுக்க புத்தகத்தை படிக்கிறவங்க தான், நம்ம திமுக கட்சிக்கான்னு நினச்சி கதவை திறந்து போட்டு வந்துட்டோம். பார்த்த வேண்டிய முழுக்க புத்தகம் தான் இருக்குது. இப்போ வந்து போன இடத்துல பார்த்துக்கிட்டு காசு இருக்குது, இந்த காசு எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படி எதுவுமே கிடையாது. வந்து போன எங்கள் வீட்டில் முழுக்க எடுக்கப்பட்டது புத்தகம் மட்டும்தான். ஒருத்தன்கிட்ட மிகச்சிறந்த ஒன்று என்னென்னா நன்மை இருந்ததுன்னா புத்தகம் தான். அந்த புத்தகத்தை அவங்க வச்சுருக்காங்க. அந்த புத்தகத்தை நீ எப்படி வச்சுருப்ப? ஒரு ஆகச்சிறந்த கருவி, போராட்ட கருவி புத்தகம் தான், சாதாரண கிடையாது. புத்தகம் அண்ணன் சீமான் சொன்ன பண்ணிக்க அது வந்து வெறும் காகிதம் தான், தொட்டு பார்த்தா அதுவே பெரும் ஆயுதம். அந்த மாதிரி அந்த புத்தகத்தின் மூலமாக பல வருட கனவுகளே அந்த புத்தகம் சுமந்து இருக்குது. பல தாயக கனவு புத்தகம் சுமந்து இருக்குது. அந்த புத்தகம் வீட்டில் இருக்க தூக்கிட்டு போ. அப்போ நம்ம வீட்டில் புத்தகம் இருக்குது. எத்தனை வீட்டுக்கு எண்ணெய் ரைடு போயிடும்? இல்லை எத்தனை பேர் வீட்டில் எண்ணெய் ரைடு போய் தலைய புத்தகத்தை நீங்கள் எடுத்துறீங்க. அப்போ நீங்கள் ஒரு சின்னதாக அதுக்கு ஒரு சின்ன ஊரை உருவாக்கும். நீங்கள் வந்து பிரபாகரன சம்பந்தமான புத்தகங்கள் புகைப்படங்கள் வேணும்னா நீங்கள் அதுக்குன்னு தனியாக ஒரு ஊரை நீ உருவாக்கி வச்சிடணும். எங்களுக்கே தெரியாத நிறைய புகைப்படங்கள் இன்னும் நிறைய பேர் வீட்டில் இருக்குது. அதை நீங்கள் கொண்டு சேர்த்து வைங்க. ஒரு அருட்காட்சியமாக ரொம்ப நாங்கள் வந்து உருவாக்கி கொடுத்துருவோம்ல. எதுக்கு இந்த வெட்டி வேலை? உண்மையிலே வெட்டி வேலைங்கிறது வந்து இப்போ நம்மகிட்டே அரசு வெட்டி பேச்சுன்னு ஒரு சேனல் வச்சுருந்தோம். அது பேசுகிறது தான் வெட்டி, கருத்துக்கள் சரியாக இருக்கும். ஆனால் இங்கே உண்மையிலேயே வெட்டியாக வந்துட்டு போயிட்டாங்க. எங்கே இருந்து வந்திருக்காங்க பார்த்துக்கோங்க. சென்னைக்கு போயிருக்காங்க, திருச்சிக்கு போயிருக்காங்க, தென்காசி போயிருக்காங்க. இந்த பக்கத்தில் நம்ம நண்பர் தென்னை விஷ்ணு வீட்டுக்கு போயிருக்காங்க. எல்லா வீட்டுக்கும் கொண்டு போல போயிருக்காங்க. ஏன்? ஒரு பதத்தத்தை கொடுக்கணுமாம்மா. நமக்கு வந்து நம்ம பயந்துருமாம்மா. இதில் பெரிய அல்டிமேட் என்னென்னா, ஒரு வீட்டில் ரைடு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றிய அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். நீங்கள் வந்து ஈடி விட்டு எங்களை வந்து மிரட்ட பார்க்குறீங்க, நாங்கள் அடிப்படை மட்டும் அஞ்ச மாட்டோம்னு சொல்லிட்டு அங்கடாக்க ஐயா நல்லா இருக்கலாம், சாப்பிட்டீங்களா, ஒன்றும் பிரச்சனை, நம்ம ஆட்கள் தான் பிரச்சனை சொல்லி மோடி சந்திச்சு வந்துடுவாங்க நேர்க்க போய்ட்டு. இங்கே அப்படி கிடையாது. என்னையே வந்த உடனேயே நாம் தமிழர் கட்சி அடுத்த கட்ட நடவடிக்கையாக நீ எப்படி எங்கள் பகுதிக்கு எங்ககிட்ட கேட்காம வருவேன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி வழக்கு தொடுத்திருக்கு. இன்றைக்கு நீதியரசன் ரமேஷ் மற்றும் சோமசுந்தரனுடைய தலைமையில் இன்றைக்கி அந்த வழக்கு விசாரணைக்கு வரப்போகுது. எப்படி எங்கள் வீட்டுக்கு எண்ணெய் வந்துருச்சு, எங்கள் வீட்டுக்கு ஈடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு எங்களை வஞ்சிக்கிறது, மோடி அரசு எங்களை அமுக்க பார்க்க எங்கள் பிதுக்க பார்க்குது அப்படின்னு சொல்லி கூல கும்பிடு போடலை, கோலத்தனமாக கண்ணீர் வடிக்கலை, ஐயோ அம்மான்னு கத்தலை. நீதிமன்றத்தை முறையாக நாடி இருக்கிறோம். ஏன்? நமக்கு மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயம் இருக்குது. நமக்கு மடியிலையும் கனம் இல்லை, வழியிலையும் பயம் இல்லை. ஆனால் சீமானவர்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு என்ன ரைடுன்னா சரியா போயிட்டு இருக்கா, சீமான் கீப் இட் அப், கோ கோ அப்படின்னு சொல்லுது. அது செல்லுது. ஒரு பைத்தியக்காரன் இவரை போய் விசாரிக்கிறது. அவரு மெயின் ரெவடி நான் இருக்கேன், என்னை விசாரிக்காம நேரடியா எனக்கு ஒரு அழைப்பானையை போட்டு, ஏப்பா சீமா இங்க வாப்பா, எல்டிடிக்கு பணம் கொடுக்குறியா? என்னையா எல்டிடி இருந்தானப்பா எனக்கு பணம் வருது சொன்னீங்க, ரொம்ப நாளா சொன்னீங்க, இப்ப நான் கொடுக்குறேன். சரி கொடுக்குற எல்டிடி எங்கப்பா? என்னத்தையாவது ஒண்ணு சொல்லி மிரட்டும். நம்மளை பத்தி அவங்களுக்கு தெரியாது. அஞ்சுவதும் அடிபணிவதும் நம்ம பரம்பரைக்கே கிடையாது. அது எங்களை எல்லாம் உருவாக்கின தலைவன் பயம் என்பது கோழைகளின் தோழன்றாரு, அது வீரனுக்கு எதிரிடாங்கிறாரு. அது போய் ஏறுது நாங்க எதுக்கு பயப்படணும் சொல்லி. ஏன்னா நாட்டை பல லட்சம் கோடி கொள்ளையடிச்சு ஒதுக்கி பதுக்கி பதவியில் இருக்கிறவனே பாதுகாப்பா இருக்க, நாங்க நல்லவங்க, நாங்க எதுக்குடா பயப்படணும்? அண்ணன் சொன்ன மாதிரி தான், கொள்ளை அடிக்கிறவனே ஆட்ட சுதந்திரமா இருந்துட்டு இருக்கும்போது நம்ம கொள்கைக்காண்டி போராட்டு நம்ம எதுக்கு பயப்படணும்? இதில் இன்னும் பெரிய விஷயம் என்னன்னா, இந்த எண்ணெய் ரைடை நம்ம ஆட்கள் மீன் போட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க, ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது நீங்கள் நசுக்காதீங்க, பிதுக்காதீங்க, எங்களை ஒழிக்காதீங்க, ஓச்சிக்கட்டு நினைக்காதீங்க, நாங்கள் அஞ்ச மாட்டோம், நாங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி ஸ்டாலின்மா வீடியோ போட்டு நினச்சிட்டு இருக்கீங்களா? எண்ணெய் ரைடுக்கு நடக்கக்கூடிய சோதனைக்கு என் வீட்டில் நீ விடணும் அப்படின்னு பேசக்கூடிய ஆக சிறந்த தலைமை சீமான் நாங்கள் வச்சுருக்கிறோம். இது என்ன யூடியூப் ஸ்டாலின் கட்சி நினச்சிக்கிட்டீங்களா? சீமான் தலைமையிலான கட்சி இது. வந்து இந்த எண்ணெய் வந்து ஒரு பூச்சாண்டி காமிச்சிட்டு போயிருக்கியா?
இங்கே பல இடங்களில் நாம் தமிழர் கட்சி போடக்கூடிய கூட்டங்களில் மக்கள் திரள கூட்டமாக இருக்குது. ஒன்றிய அரசு செயல்கூடிய அத்தனை திட்டங்கள் மிதக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குது. திமுக என்கின்ற கட்சி அடிபணிந்து சரணகதியாக மண்டிட்டு கிடக்கு திமுக கட்சி. பாரத விமான நிலையத்தை சீக்கிரம் விருந்து கட்டுங்கன்னு சொல்லி ஸ்டாலின் வந்து மோடி கிட்ட கோரிக்கை வைக்கிறார், எங்களை சீக்கிரம் கட்டுங்கன்னு. 8 வழிச்சாலை அப்படி தாங்க வரும், ரோடுன்னா ரோட்டில் தாங்க வரும், அதுவே இடங்க போகாதாங்கன்னு சொல்லி யார் பதிவு பண்ணுறாருன்னா மதிப்பிற்குரிய ஏவா வேலு அமைச்சர் பதிவு பண்ணுறார். அப்போ இது எல்லாம் ஒன்றிய அரசு செய்யக்கூடிய இந்த துறைமுகம் கட்டிகிட்டு இருக்காங்க அதானிக்கு துறைமுகத்தை, அது எதிர்க்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. இப்படி பல இடங்களில் ஒன்றிய அரசு வரக்கூடிய நலத்திட்டங்களை, அதை ஒன்றிய அரசு செய்யக்கூடிய திட்டங்களை எதிர்க்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குது. அதனுடைய ஒரு 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 ட்ரெயிலர் இருப்பாங்களா, டீசரே வேல்யூ இல்லை. நம்ம மெயின் படத்தையே பார்த்து விட்டோம், நீங்கள் டீசரை விட்டுட்டு நாங்கள் டீசரோட வந்து திமுக கட்சி நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அது திமுக தான் ஐயோ அம்மான்னு கத்தக்கூடிய கருணாநிதி தலைமையான கட்சி. இது அப்படிப்பட்ட கட்சி கிடையாது. வந்து பாரு, உனக்கான எதிர்வினையை நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கோம். உனக்கு நீ உறுதியாக நீதிமன்றத்தில் பதில் சொல்லியே ஆகும்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி நீதிமன்றத்துக்கு பேருக்கு. இதுதான் நடந்த நிலவரம். திரும்பியும் சொல்கிறேன், எங்களுக்கு சீலனை தெரியாது, சீமானா தான் தெரியும். நன்றி, வணக்கம்.